தோஸ்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், இது வந்து கார் ஓட்டி போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சிட்டிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா வண்டி லென்த்துனால திரும்புறதுக்குலாம் நல்லா தான் சூப்பராக இருக்குது. ஹைவேலையும் வண்டி பிடிச்சி போகிறப்போ வண்டி ஓட்டு போகிற ஃபீலே இல்லை, கார் மாதிரி தான் இருக்குது. மற்ற வண்டி கம்பேர் பண்ணுறப்போ லோடு எல்லாமே வைக்கிறதுக்கு லோடுக்கு ஈஸியாக இருக்குது, லோடு போய் ஏற்றிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது, ஓட்டுறக்கு கார் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. தோஸ்தும் கொட்டேஷன் வாங்கினேன், வாங்கி பார்த்தேன், அதை விட இது கம்மி தான். அதை பார்த்துட்டு தான் அப்புறம் இதை வந்து எடுத்தேன். என்னுடைய பேர் சந்திரசேகர், மணப்பாறை பக்கம் புத்தானத்தம் ஊர். நான் வந்து இதுக்கு முன்னாடி தோஸ்து 2 வண்டி வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் வீரோ எடுத்திருக்கேன். தோஸ்து ஒன்று கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வீரோ ஒரு வண்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். வண்டி நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, கேபின்லாம் நல்லாயிருக்கு, கார் மாதிரி இருக்கிறனால வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய ஆப்ஷன் இருக்குது வண்டியில், வந்து ஏர் பேக்கு, வீடியோ ரிவர்ஸு கேமரா எல்லாம் இருக்கிறனால எனக்கு பிடிச்சிருக்கு, வண்டி எடுத்திருக்கேன் நான். வண்டி நல்லாவும் இருக்குது, ஓட்டி பார்த்தேன், வண்டி நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ லோடு வண்டியை பொறுத்தவரை காரில் வந்து ஏர் பேக் இருக்குண்ணே. ஆமாம், லோடு வண்டியில் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, லோடு வண்டியில் ஏர் பேக் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த மகேந்திராலாம் இப்போ கொடுத்துருக்காங்க, வந்து வேறு எந்த வண்டியும் இது வரைக்கும் வரல. அது எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்போ அதை எடுத்துருக்கோம். வந்து ஏன்னா ரிவர்ஸ் கேமராவும் ஏர் பேக் வந்து இப்போ இந்த மகேந்திராலாம் இருக்குது, அதனால தான் அது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த வண்டியை வந்து. ஓகேண்ணா. டிரைவர் சேஃப்டி எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டிரைவர் சேஃப்டி வந்து இதில் வந்து 80% இதில் இருக்குல்ல. ஏன்னா ஏர் பேக் இருக்கிறனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து ஏசி எல்லாம் இருக்கிறனால நமக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்ட வைக்க நல்லா இருக்குன்றனால நம்ம எடுத்துருக்கோம். நமக்கு என்ன லோடுன்னு எவ்வளோ ஏற்று? லோடு வந்து செவந்தி பூசை வாரிங்க. நாங்கள் துவரங்குச்சி டு மதுரை, நாங்கள் வந்து செவந்தி பூவை ஏற்றிருப்போம். வந்து 1.5 டன்னு 2 டன்னு அதிகபட்சம் ஏற்றுவோம். அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். வண்டி 3 சீட்டர் வந்திருக்குண்ணே, எப்படி இருக்குண்ணே வண்டி உங்களுக்கு? இல்லை, நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து ஒரு டிரைவர் வந்து 2 ஆள் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நல்லாயிருக்கும், ஒன்றும் இல்லை. நான் V6 தான் எடுத்திருக்கோம், நல்லா இருக்குது வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைலேஜ் இப்போ இன்னைக்கு தான் ஓட்டி பார்த்தோம், 18 தரும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 17 கொடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து வண்டி மைலேஜ் கொடுக்கும், வந்து நல்லாயிருக்கு. தோஸ்தெல்லாம் ஓட்டியிருப்பீங்கண்ணே? ஆமாம், ஓட்டிருக்கேன். அதை ஓட்டிட்டு இது ஓட்டுறப்ப எப்படி இருக்குது? இல்லை, இது கார் மாதிரி இருக்குது, அதோடைய ஆப்ஷன் வந்து வேறு ஒன்றும் இல்லை. வந்து தோஸ்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், இது வந்து கார் ஓட்டி போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். வந்து புதுசாக ஒருத்தர் வேறு வண்டி ஓட்டிட்டு இதை ஓட்ட வராரு அப்படின்னா அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க இந்த வண்டி? இல்லை, நல்லா இருக்கு, வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வந்து வண்டி நல்லா இருக்குது, கார் மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு, நீங்கள் வண்டி எடுத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க, ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ரேட்டு நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சிருப்பீங்க. ஆமாம், வேறு கம்பெனியில் இங்கே எப்படி இருக்குண்ணே உங்களுக்கு ரேட் எப்படி இருக்குது? இல்லை, ரேட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து வண்டி தான் கொஞ்சம் வந்து புக்கிங் பண்ணி வந்தது அங்கேருந்து, ஒரு வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் பட் வந்து ரேட்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்லாம் ஒன்றும் பெருசாக அதிகமாக இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் பாலசுப்ரமணியன், நான் லால்குடி தாலுக்கா காணக்கிளிநல்லூர் சொந்த ஊர். V6 மாடல் எடுத்திருக்கேன், டாப் அண்ட் மாடலு. எப்படி இருக்குது வண்டி? வண்டி சூப்பராக இருக்குங்க, வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஈக்குவலான வண்டி நம்ம கம்பெனி வண்டியே கிடையாது, அந்த அளவுக்கு வண்டி நல்லாயிருக்கு. இப்போ பிக்கப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மகேந்திராவில் எல்லாம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் 2 வருஷம் ஓட்டியிருக்கேன். இப்போ இது எடுத்து இப்போ 8 மாதம் ஆச்சு, அதை விட இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. மைலேஜ்லாம் எவ்வளோ தருது? மைலேஜ் என்னது இப்போ 16 தருது, ஆரம்பத்தில் 12 தருது, இப்போ 16 தருது. என்ன லோடுண்ணே நமக்கு? நம்மளுக்கு வந்து லோடு பச்சை மிளகாய், டெய்லி ரெகுலர் திருச்சி மார்க்கெட்டு தான் வருவேன், ஒரு சிங்கிள் ஓட்டிட்டு நிப்பாட்டிடுவேன், அவ்வளோதான். எத்தனை ட்ரெயின் ஏற்றுறீங்கண்ணே நீங்கள் லோடெலாம்? நான் அதிகமாக 4 டன் வரைக்கும் ஏற்றிருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய வண்டி இருக்குது, அதையும் ஓட்டியிருப்பீங்க. இப்போ வீரோ ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? வீரோ கார் மாதிரி இருக்குது. சரிண்ணே. உள்ள இதெல்லாம் எப்படிண்ணே இருக்குது? கேபின்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக, நாங்களே இன்னொரு வண்டி எடுப்போம், இன்னொரு 3 மாதம் கழிச்சு. ப்ரைஸ் எப்படிண்ணே இருக்குது? இப்போ மற்ற வண்டியும் கம்பேர் பண்ணும், இந்த வண்டி எப்படி இருக்குண்ணே ப்ரைஸு? இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் எந்த மாதிரி வச்சுருக்காங்க? கம்மியாக தான் இருக்குது. மற்ற வண்டி நான் தோஸ்தும் கொட்டேஷன் வாங்கினேன், வாங்கி பார்த்தேன், அதை விட இது கம்மி தான். அதை பார்த்துட்டு தான் அப்புறம் இதை வந்து எடுத்தேன். சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன இந்த வண்டியை பற்றி இல்லை வாங்கலாங்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க? வண்டி தாராளமாக வாங்கலாம், வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. பேர் எந்த ஊருண்ணே, என்ன வண்டி வச்சுருக்கீங்கண்ணே? என் பேர் மாதவன், திருச்சியிலேருந்து வர்றோம். மகேந்திராவில் வீரோவில் V2ன்ற மாடல் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குண்ணே வண்டி? வண்டி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது, வண்டி வைப்ரேஷன் கிடையாது, டிரைவர் சீட்டு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியில் ஓட்டுறது மற்ற வண்டியை காட்டிலும் இது நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ கேபின்லாம் எப்படி இருக்குது? நார்மலாக லோடு வண்டினாலே அவ்வளோவா இதாக இருக்கும், இப்போ இந்த கேபின்லாம் 3 சீட்டர் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குண்ணே வண்டி? பார்க்குறதுக்கு நல்லா கார் மாதிரியே இருக்குது, உள்ளே உட்காரக்கு எல்லாத்துக்குமே. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ் நல்லாயிருக்கு, மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ லோடு எல்லாமே வைக்கிறதுக்கு லோடுக்கு ஈஸியாக இருக்குது, லோடு போய் ஏற்றிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு கார் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு.
மைலேஜ் எவ்வளோ தருதுண்ணே? மைலேஜ் 16லேருந்து 17 வரைக்கும் வருது. லோடு வந்து நாங்கள் ஒரு 2.5லேருந்து 3 டன் வரைக்கும் வச்சு எடுத்துருக்கோம். எடுத்த வரைக்கும் நாங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ நல்லா இருக்குது மைலேஜ். ஓகேண்ணே. என்ன லோடுண்ணே நமக்கு? நம்மளுக்கு வந்து செடி ஏற்றிட்டு இருக்கோம். செடி பாக்கெட்டில் மண் வச்சு ஏற்றுற மாதிரி ஏற்றுறோம். ஓகேண்ணே. இப்போ புதுசாக ஒரு கஸ்டமர் வாங்க வராரு, வேறு வண்டி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கண்ணே? வெளியில் வராங்க அப்படின்னாக்கா மற்ற வண்டியை காட்டிலும் இது மகேந்திரா V2க்கு நல்ல வீரோக்கு நல்ல லைக் இருக்கு சொல்லலாம். என்ன லோடு ஏற்றுறீங்க? நம்ம நியூஸ் பேப்பர் சார், அது இல்லாமல் மார்க்கெட் லோடு ஏற்றுறோம். நியூஸ் பேப்பருக்கு ஒரு வண்டி போகுது, மார்க்கெட்டுக்கு ஒரு வண்டி போகுது. அது பார்த்திங்கன்னா லோடு இது நல்லா இருக்குது ஏற்றுறதுக்கு. என்னென்னா வண்டி லென்த் இருக்கறனால கெப்பாசிட்டி நிறையா பிடிக்குது. ப்ளஸ் வந்து வண்டி மூவிங்கும் பிக்கப்பு இதெல்லாம் சடன் பிக்கப் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அந்த பேக் பெயின் இதெல்லாம் இல்லை, அந்த இதெல்லாம் கம்மியாக இருக்குது. பிக்கப்புலாம் பார்த்திங்கன்னா இப்போ 2 டன் வச்சு போனாலும் நல்லா சடனாக பிக்கப் இருக்குது. ஒரு கார் ஓட்டுற ஃபீல் இருக்குது. பார்த்திங்கன்னா மைலேஜும் ஒரு ரீசனபுளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்கனாமிக் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற இதுனா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பட்டெல்லாம் சேர்க்கல. ஸோ அதான் காஸ்ட் ஆஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற நாய்ஸ் கம்மியாக இருக்குது. மெயினாக உள்ளார ஓட்டு போகிறப்ப அந்த சவுண்டு நாய்ஸ்லாம் இல்லை. அப்புறம் சர்வீஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் சொல்கிறீங்க ஒன்ஸு. அதுவும் ஓகே, நல்லா இருக்குது. பிக்கப்போட கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஜின் ஆயிலெலாம் வந்து லிட்ரு கம்மின்னு நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு சர்வீஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு 1000 இது மிச்சமாகுதுன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி கிலோமீட்ரு ஓடிடும். ஸோ அப்படின்றப்ப எங்களுக்கு அதில் ஒரு கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்குது. மைலேஜ் வந்து ஒரு 15-16 தரனால அதுலேயுமே உங்களுக்கு பிக்கப்பு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 12 தான் தருது. இன்ட்ரோ தோஸ்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோடு வச்சு ஓட்டினோன்னா 12, 10 இந்த ரேஞ்சு தான் தருது. இது வந்து 15 வருதுன்றனால 15-16 வரனால எங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக் லெவலில் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரியே ஒன்றும் அந்தளவுக்கு கம்பெனி பெட்ரோலே வச்சு ஓட்டுறனால ஒன்றும் தூக்கிலாம் போடல, நல்லா இருக்குது. பயம் இல்லாமல் ஓட்டு போகிறாப்புல இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப அதே மாதிரி ஹைவேல ஓட்டுறப்ப எப்படி இருக்குண்ணே வண்டி? சிட்டிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா வண்டி லென்த்துனால திரும்புறதுக்குலாம் நல்லா தான் சூப்பராக இருக்குது. ஹைவேலையும் வண்டி பிடிச்சி போகிறப்போ வண்டி ஓட்டு போகிற ஃபீலே இல்லை, கார் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஓகே. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, வேறு வண்டி வச்சுருக்காங்க, டாட்டாவோ தோஸ்தெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக இந்த வண்டி பார்க்க வராங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு? தோஸ்து எடுத்து ஓட்டுறவங்களுக்கு இது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டி பார்த்தாங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாங்கன்னா பிடிக்கும். அதுவும் வந்து அவங்க லோடு வச்சு ஓட்டி பார்த்தாங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. வண்டியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணுறப்ப, ஏன்னா இப்போ தோஸ்து எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாய்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்குது. அதில் பிக்கப் பண்ணி போக முடியாது, இதில் நல்லா பிக்கப் இருக்குது. வண்டி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மடியும், இதில் மடி இல்லை, நல்லா இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வண்டியில் இப்போ ஏர் பேக் மாடல்லாம் வந்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா லோடு வண்டினால ஏர் பேக் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக்கப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்கிறனால டிரைவருக்கு நல்ல சேஃப்டி. இதில் வந்து சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அடிபட்டால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு தான் அதாகும். அதில் ஏர் பேக் கொடுக்குறது அவங்களோட இது வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எப்படி இருந்துச்சு? மற்ற வண்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, கொட்டேஷன் வாங்கியிருக்கலாம். இங்கே ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுண்ணே உங்களுக்கு வீரோ? காஸ்ட் ஆஃப் இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாலேருந்து 1.5 வரைக்கும் கம்மியாக தான் இருந்தது இது.